பிரைஸ் லார்ட். இன்றைய தினம் அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் நம் மத்தியில் பேச போகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யம் என்றால் பரலோக ராஜ்யம். நாம் வசிக்கிற இந்த பூமி நமக்கு நிலையில்லாதது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி போயிருக்கிறார். அந்த வாக்கு தத்தமானது நமக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நம் தேவனாகிய ஆண்டவரை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்குரிய ஆராதனை செய்ய வேண்டும். இரவும் பகலும் இதோ கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1. நாம் இரவும் பகலும் கர்த்தரை தியானித்து அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் பேசின அந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நித்தியத்திற்குள் நாங்கள் வந்து சேர்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் கொடுக்கிற அந்த தேவ ராஜ்யத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கிருபையாகிய உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை தேடுகிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய், ஆண்டவரே உம்மை பற்றி கொள்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.